Hey, this is Venkat for Venkafin.com. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ரெகுலர் பேயில் போயிட்டா கம்மி ப்ரீமியம் கட்டலாம். வருஷம் வருஷம் நான் வந்து 56 வருஷமும் ப்ரீமியம் கட்டிக்கிறேன், 40 வருஷமும் ப்ரீமியம் கட்டிக்கிறேங்கிறாங்க. இது வந்து ஒரு சில டைம் வந்துட்டு இது ஓகே சொல்லுவேன். நான் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கோங்க. லிமிடெட் பேயில் வந்துட்டு 5 இயர்ஸில் பே பண்ணலாம், 10 இயர்ஸில் பே பண்ணலாம், 12 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் பே பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி இந்த 10 12 ஓகே ஸ்டாண்டர்ட் சொல்லுவேன். என்ஆர்ஐலாம் வந்துட்டு மாத்திரம் 5 இயர்ஸில் பே பண்ணுறப்பாங்க. அவங்களுக்கு அது ஓகே அப்படின்னா மாத்திரம் ஓகேன்னு சொல்லுவேன். நான் 12 பே 15 பேயாவது கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த ரெகுலர் பே போகாதீங்கன்னா அதுக்கான ரீசனிங்கை நான் சொல்லிடுறேன். ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு யாராவது ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்துட்டு லிமிடெட் பேயில் பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்காதீங்க. ஏன்னா என்னுடைய கிளைண்ட்டுக்கே ஒரு சில பேருக்கு நான் ரெகுலர் பே கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் இது வந்து அடம் பிடிச்சிட்டு போய் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ரெகுலர் பேயில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸும் இருக்கும், எல்லா தகுதியும் இருக்கும், அதாவது லிமிடெட் பே பண்ணுறதுக்கு. அதை புரிஞ்சுக்காம நான் இப்போ காசை மிச்சம் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், பல கோடி அது மூலியமாக சம்பாதிக்கிறேன், இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பல கோடி குட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியாத கணக்கெல்லாம் இவங்க பேசுவாங்க. ஏன்னா என்ன காரணம்னா இவங்க மேலே தப்பே கிடையாது. தி ஆர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் who are not linked to the industry are very very good people. எனக்கு இன்னைக்கு காசு மிச்சமாகுதுன்னு நினைக்கிறாங்க. இது ப்ராக்டிகலி யாருமே நினைக்கக்கூடியது தான். நான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்கிறேங்க. when you combine insurance and the YouTube, and அந்த மீடியா லைக் யூடியூப், என்ன ஆகும்னா யாருக்கெல்லாம் கிளைம் கிடைக்கலையோ அவங்க தான் பேசுவாங்க. இன்னைக்கு காலையில் மாத்திரம் 10 ரேண்டம் கால், ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கிறது, பிரான்ச் மேனேஜர்கிட்ட வாங்கிறது, என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கறது. அப்புறம் நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ வில் ஷேர் யூ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மீ. இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த இன்ட்ரோ யாருக்குமே பிடிக்காது, என்ன வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் தான் பிடிக்கும். பிகாஸ் யூ கேன் சே ஐம் a பேட் கை இன் த இண்டஸ்ட்ரி. நான் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. I have very few people watching my videos. I am happy about it. வீடியோ பார்த்து எதுவும் வாங்காதீங்க. இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுமே ஐ எம் சேயிங் திஸ் ஃப்ரம் ஹார்ட்டுங்கிறது மாத்திரம் மறந்துடாதீங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஆஃப்டர் ஐ மேக் வீடியோஸ், இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்துட்டு கிளைம் பற்றி பேசினா எனக்கு தெரியாதுங்க, விட்டுருங்க அப்படிமா. லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு விமன் வில் கால் ஆஃப்டர் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் நோ மோர். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். காலையில் 7:30 மணி, 9 மணி, 11 மணி, 8:30 மணி, எந்த டைம் வேணாலும் இந்த மாதிரி கால் வந்திருக்குங்க எனக்கு. இன்னொன்று, அவங்க அண்ணா யாராவது இருக்க மாட்டாங்க, அந்த வீட்டில் மென் பேசுவாங்க, இல்லாட்டி தங்கச்சி யாராவது பேசுவாங்க. ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது. இதில் வந்துட்டு பட்ஜெட்டு இல்லை. அதாவது நான் வந்துட்டு விரும்பியே இவங்க ப்ரீமியம் கட்டாமல் இருப்பாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது என்னன்னா, they are purposely stopping to pay the premium. அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, 12 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணால் 11th இயர் பே பண்ணிட்டீங்க, 12th இயர் பே பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க இவங்களாவே, வேற செலவு இருக்குன்னு சொல்லிட்டு. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு கேட்டகரி இருக்கு. எனக்கு பேசின ஒரு 5 விமன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் they are no more கிளைம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. என்ன ஒரே ரீசன் என்ன, இந்த 4-5 பேரோட கேட்டகரியில நேற்று வரைக்கும் ஒரு கால் வந்துச்சு, கடைசி ப்ரீமியம் ட்ரிகர் ஆகல. இது காரணம் என்னன்னா, 1000 ஒருத்தருக்கு நடக்கலாம், 100 ஒருத்தருக்கு நடக்கலாம். ஒரு சில நேரம் பட்ஜெட் இஷ்யூனால ப்ரீமியம் பே பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. இது 2 பேர் கேசஸ்ல. ஒரு சில நேரம் என்ன ஆகுதுன்னா, someone is not feeling well, அவங்க மயக்கம் போட்டுடுறாங்க, இவர் ஆட்டோ டெபிட்ல போட்டிருக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம். மந்த்லி ப்ரீமியம் பே பண்ணீங்கன்னா 15 நாள் தான் கிரேஸ் பீரியட். ஆனுவலி பே பண்ணவாது 30 டே கிரேஸ் பீரியட். என்னுடைய கிளைண்ட் அதுவாது என்னோட கிளைண்ட் வந்து நிறைய பேர் அதை புரிஞ்சுக்குவாங்க. தே ஆர் வெரி கைண்ட் டு மீ. ஆனால் இந்த ரெகுலர் பேல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷமா ப்ரீமியம் பே பண்ணுறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த லாஸ்ட் ப்ரீமியம் ட்ரிகர் ஆகாத ஒரே காரணத்தினால, அதுவும் ஒரு சில ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கடைசி 2 வருஷத்துக்கு ப்ரீமியம் ட்ரிகர் ஆகாமல் இருக்கு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் ப்ரீமியம் பே பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? ஏன்னா ஹீ இஸ் நோ மோர். ஆனால் இவங்க வந்து என்ன கால் பண்ணி கேட்பாங்கன்னா, நாங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணோம், இந்த கடைசி ப்ரீமியம் கட்டாததுனால இது கிளைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒஸ்ட் கேஸ் வரையில ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் மெயிலெலாம் பண்ணிவிட்டு அந்த கட்டின ப்ரீமியமாவது திரும்பி வாங்கலாம், பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு. மற்றபடி கிளைம் எல்லாம் 1 கோடி ரூபாயில் இருந்தாகட்டும், 5 கோடியாக இருக்கட்டும், 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த எமோஷனல் பார்ட் விச் நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். ஹேவிங் செட் தட், இப்போல்லாம் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டொட்டோவில் வாங்கணும், பஜாரில் வாங்கணும், இஷ்யூ வர மாத்திரம் கன்சல்டிங் பண்ணுறாங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த லோகோ யாரும் கன்சல்டிங் பண்ணுறலாம் மறந்துட்டாங்க அவங்கெல்லாம். இது ஒரு 1 இயர்ஸ் முன்னாடி நிறைய நடந்திருக்கு. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மேபி ஒன் கை ஃப்ரம் எசென்ச்சர் கால் மீ, ஒன் சமன் ஃப்ரம் காக்னிசன்ட் ஸ்பீக்கிங் டு மீ நவ்.
someone from Infosys is speaking to me now. மற்றபடி எல்லாருமே டொட்டோல தான் வாங்கணும், வாங்கிக்கிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த லாஜிக்கை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு இன்னைக்கு ஜஸ்ட் பிஃபோர் 5 minutes ஐம் கெட்டிங் கால், ஹி பாட் ஆன்லைன், ஹி பாட் ஆன் வாட் எவர் பிளாட்ஃபார்ம். நம்ம பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எவ்ரி ஒன் ஆர் சர்விங் தேர் பர்பஸ். பட் அதாவது ஃபார் இப்படி நம்ம வச்சுக்கோமே, எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்க ஆன்லைனில் போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டாங்க. பிகாஸ் they are getting from me, because I have 3 layers of support. I will fix things before anything goes across, goes beyond the, my limit. நான் வந்து ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போய் என்னால் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஆன்லைனில் வாங்குறவங்க எதுக்கு என்கிட்ட பேசுகிறாங்க? பிகாஸ் ஹியூமன் லேயர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹியூமன் லேயரை எல்லாரும் மறந்துடுறீங்க. இது நான் வந்து ஐ வில் கம் பேக் டு திஸ். இது தாங்க நடக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் 6 லட்ச ரூபா ப்ரீமியம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேலையோ 10 பேலையோ 12 இயர்ஸில் ப்ரீமியம் கட்டி முடிச்சா, ரெகுலர் பேல கட்டினா 12 lakh மாதிரி டபுளாக செலவாகும். இந்த மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமோ தலையெழுத்தோ எனக்கு கிடையாது. இதை வந்துட்டு நிறைய பேர் எக்கனாமிஸ்ட் இவங்கெல்லாம் அறிவு வந்து ரொம்ப ஜாஸ்தி, வேற ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் UK US போயிட்டு எக்கானமிலாம் படிச்சிருக்காங்கிற மாதிரி நான் பார்ப்பேன் அவங்கள. ஏன்னா ஒரு நோபல் பிரைஸ் மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்கன்னா, இந்த என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வெபினார் வைக்கிறாரு. அந்த வெபினாருக்கு 500 rupees 800 rupees வாங்குறாரு. அதில் ஃபினான்ஷியல் ஹேக் சொல்லி தராராம். அதில் ஒரு ஹேக் என்னன்னா, பார்த்துக்குங்க, டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து லிமிட்டட் பே பண்ணீங்கன்னா நிறைய செலவு பண்ணுவீங்க. அதை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு குட்டி போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ரெகுலர் பேல பண்ணுங்க. I mean, first of all, இவங்களுக்கு என்னென்ன பட்டமெல்லாம் நான் கொடுக்குறேனோ அதெல்லாம் கொடுத்துட்றேன். பிகாஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ஹெல்பிங் யூ சேவ் யுவர் மணி, ஐ வில் டெல் யூ ஆல் த கைண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் ஐ வாண்ட் டு பாஸ் ஆன் டு தெம். யூ கேன் கால் தெம் economic genius. They really are. They deserve a Nobel Prize on their own. They have rights to do that. Anyone in the industry who is not actually issuing a health term insurance policy alone will comment this. And they don't know the emotions of women who lost their husband, who didn't got 1 crore or 10 crore or 5 crore just because the last premium is not triggered. This idiot will, go with a regular pay and he forgot to pay the premium or whatever it is. We never know. அந்த ரெண்டாவது டைட்டில் என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஃபினான்சியல் குரு. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணவன், ரொம்ப சாதாரணவன். இன்னொரு பட்டம் கொடுக்கலாம் உங்களுக்கு, இன்சூரன்ஸ் ஸ்கேம் இன்ஸ்பெக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்சூரன்ஸ் ஸ்கேம் இன்ஸ்பெக்டர்னா இதை வந்து ஸ்கேம்னு நினைக்கிறாங்க. அதாவது லிமிடெட் பேல பண்ணிடுறாருங்க ஜி, இது வந்து if someone is giving you a wrong product, that is a scam. If someone is cheating you, that is a scam. But ரெகுலர் பேல பண்ணாத லிமிடெட் பேல பண்ணா அது ஒரு ஸ்கேம். என்னடா அது? இதுக்கு ஷார்ட்ஸ் போடுவாங்க. ஐ மீன், ஐ எம் ரியலி. அடுத்தது வந்து இன்னொரு டைட்டில் கொடுக்குறேன் இவங்களுக்குலாம். அதாவது ரெகுலர் பேல பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஜுகேட் பண்றாங்கல்ல, ஜீனியஸ் ஃபினான்ஷியல் பிளானர் whom I don't even want to say as, they are kind of basically, this is the kind of title that really they deserve, term insurance premium savings god. இவங்க with all the due respects, they deserve all these titles. Let me get into the story here. ஓகேவா? இந்த டைட்டில்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு, உங்களை எஜுகேட் பண்றவங்களுக்கு. ஏங்க, I have also issued term insurance in regular pay. I have no intention to make money or whatever it is. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. ஏன்னா நேற்று கொடுத்து ஒருத்தர் வாங்கினாரு, அந்த பிராண்ட்ல என்ன பண்ண மாட்டேன், ஆன்லைன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணி ஆன்லைன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். சி, ஐ லவ் டு ஒர்க் வித் டூ பீப்புள். அவங்களுக்கு மாத்திரம் தான் நான் வந்து இஷ்யூ பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஆர்கியூ தட் ஜஸ்ட் டு மேக் மணி ஐம் சேயிங் திஸ், பட் ஐ வில் டெல் யூ த எமோஷன்ஸ் ஆஃப் வாட் இட் இஸ். ஒருத்தவங்களோட ப்ரீமியம் வந்து 1 monthல இருந்து 1.5 month இன்கம்குள்ள இருந்துச்சுன்னா தாராளமாக லிமிடெட் ப்ளே பண்ணுறதை சஜஸ்ட் பண்ணுவேன் நான். ஒருத்தருடைய மந்த்லி இன்கம் வந்துட்டு இப்படி பார்த்துக்கோங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்துட்டு 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ரெகுலர் பேலேயே உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் வந்து 50,000 ரூபா வருதுன்னா நீங்கள் ரெகுலர் பேல தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கிளைண்ட் சென்னையில் ஆட்டோமொபைல் செக்டர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்னன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, 40 வயசுல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. லிமிட்டட் பே போனால் அவர் 90,000 மாதிரி வருது. ஈ கேன் நாட் அஃபோர்ட் இட். ஃபேமிலி மேனேஜ் பண்ணி எப்படி லிமிட்டட் பேல 90,000 பே பண்ணுவாரு. அவர் நான் ரெகுலர் பே ஒத்துட்டேன். இன்னும் அனதர் பர்சன் இஸ் ஒர்க்கிங் ஹைகோர்ட், IT இண்டஸ்ட்ரி. அவங்களாம் 40-45 வயசுல எடுக்கிறாங்க. சரி, ஓகேங்க, உங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ரெகுலர் பேல பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். அதாவது உங்களுடைய இன்கம், உங்களுடைய ப்ரீமியம் வந்து 1 monthல இன்கம்ல இருந்து 1.5 இன்கம்க்கு மேல போச்சுன்னா நீங்க ரெகுலர் பேல பண்றது தப்பு கிடையாது. சரிங்களா? ஹேவிங் செட் தட், நீங்க அட்லீஸ்ட் மந்த்லியாவது பே பண்ணாம இருங்க மேக்ஸிமம். அதை ஏன்னா 15 days தான் கிரேஸ் பீரியடு. அந்த 15 days தாண்டிச்சேன்னா அப்போ ரிஸ்க் ஆச்சுன்னா கிளைம் கவர் ஆகாது. ஆனுவலி பே பண்ணும்போது 30 days கிரேஸ் பீரியட் இருக்கும். அந்த 30 days ரிஸ்க் ஆனாலும் கிளைம் கவர் ஆகும். ஹேவிங் செட் தட்,
எனக்கு கோவம் பேசுறதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஐ டோன்ட் அதனால தான் அகைன் ஐ அம் டெல்லிங் யூ ஈவன் டூ மை கிளையண்ட்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் சம் 27, 28 people have got a term insurance through me, a mix of products from me. I am also a mutual fund distributor. But ஐ வில் டெல் யூ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கேயோ நீங்க டயர் 2 டவுன்ஸ்ல மாத்திரம் தான் கால் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பெங்களூர்ல இருந்து இந்த மாதிரி கால் வரும் எனக்கு. திஸ் விமன் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் தட் சம்மன் ஹூ பாஸ்ட் அவே. அவங்க கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் இல்லை, அண்ணா இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரே காரணம் என்னன்னா அவர் வந்து 20 இயர் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மா போட்டிருப்பாங்க, 25 இயர் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஏதோ நம்ம இதுல ஃபேட் ஆல்சோ ஹாஸ் அ ரோல் டு பேங்க. என்னன்னா இந்த என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. இவர் ஆட்டோ டெபிட்ல அந்த ப்ரீமியம் பே பண்ற மாதிரி போட்டிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா 2-3 கேசஸ்ல எனக்கு இந்த மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரீமியம் வந்து ஆட்டோ டெபிட் ஆகி ட்ரிகர் ஆகல, பிகாஸ் தே ஹவ் வித்ட்ரான் ஆல் த மணி ஃபார் த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அண்ட் வென் தே ஆர் நோ மோர், அந்த லாஸ்ட் ப்ரீமியம் ட்ரிகர் ஆகாத ஒரே காரணத்தினால த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் நாட் ரெடி டு பே த கிளைம். இந்த மாதிரி 2 கேசஸ் நடந்துச்சுன்னா, ஒரு 3 கேசஸ் இந்த விமன் எனக்கு கால் பண்ணுதுன்னா என்ன ரீசன்னே தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு 45க்கு அப்புறம் இல்லை ஒரு 50 ஏஜுக்கு அப்புறம் அவங்க இந்த ப்ரீமியம் கட்டுறதை நிறுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ப்ரீமியம் கட்டுறதை நிறுத்தினது இந்த விமனுக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஏதோ பார்க்குறாங்க, பார்த்துட்டு கால் பண்ணி அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்ளை பண்ணுறாங்க. கிளைம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணுறது என்னன்னா, எஜுகேட்டடாக இருக்கவங்க இப்படி கால் பண்ணிக்கிறாங்க. என்ன ஆதங்கம்னா, ஏதாவது ஃபிக்ஸஸ் இருக்கான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லைங்க, அந்த கட்டின ப்ரீமியம் மாத்திரம், அதாவது அந்த 20 இயர்ஸ்க்கு ப்ரீமியம் கட்டிருப்பா, அதை மாத்திரம் கொஞ்சம் மெயில் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன் நான். வை ஐ லவ் டு கிரியேட்டிங் டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ். எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எதை விற்கிறதே தெரியல இந்த 2 இயர்ஸ் முன்னாடி, பிகாஸ் ஐ வாஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி. பட் நான் இந்த மாதிரி பேசி பாருங்க, அப்பதான் தெரியும் நான் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு. நிறைய காரணங்களால வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஆட்டோ டெபிட் ஆகாம இருக்கும். டெக்னிக்கல் கிளிச்சினால என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஆயிருக்கு. ப்ராடக்ட் வாங்கி ஹீஸ் அலைவ் எனிவே ப்ராடக்ட் வாங்கி 6 மாசம் ஆச்சு, திடீர்னு ப்ரீஇஷ்யூ ஸ்டேட் போயிருச்சு. ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகல, 10 நாள் ஆச்சு எனக்கு ஃபிக்ஸ் பண்ண கொடுக்குறது. நான் அவருக்கு வந்து மெயில் பண்ண சொல்லிட்டேன் கம்பெனிக்கு. இந்த 10 எனக்கு ஏதாவது ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் மெயில் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் ஐ ஆஸ்க் டு ஃபார்வர்ட் தட் மெயில் டு மீ. திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அட்வைசர் வில் டூ தட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கேன் நெவர் டூ இன் their லைஃப் டைம். ஓகே, ஹஸ்பண்ட் இஸ் ஹாஸ்பிட்டலைஸ், ஒய்ஃப் இஸ் வித்ராயிங் த மணி, ஆல் த மணி ஆட்டோ டெபிட் ஆகிறதுல இப்படி போயிருக்கு நிறைய பேருக்கு. ரெண்டாவது, உண்மையான ஜெனியூன் காரணம் ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியல, அவங்க கம்யூனிகேட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த கடைசி 2-3 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணாதவங்க எல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஒழுங்கா ஏர்ன் பண்ணும் போது 10 வருஷம் 15 வருஷத்துல நீங்க வந்துட்டு ப்ரீமியம் பே பண்ணுவீங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி எக்கானமிக் ஜீனியஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்கேம் அவேர்னஸ் குரு, ஃபினான்சியல் குரு, அப்புறம் வெபினாருக்கு காசு வாங்கிட்டு 1000 பேருக்கு ஒரே டேட்டாவை பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் ஹேக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஹேக்கு இப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களை கேட்கறது உங்க விருப்பம் தான். நான் சொல்றதை கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ மிஸ்யூஸும் யாரும் பண்ணிடக்கூடாது. ஒரு சில பேருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க ஏர்ன் பண்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரெகுலர் பே கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ an எக்ஸாம்பிள். ஒருத்தங்க வந்து ஒரு டீசென்ட்லி ஒரு 60,000 ஏர்ன் பண்றாங்க. அவங்க 35 ஏஜுக்கு முன்னாடிலாம் வந்து 60,000 to 1 lakh மேலே ஏர்ன் பண்றாங்கன்னா 35 ஏஜுக்கு மேலே ப்ரீமியம் எடுக்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது தாராளமாக லிமிடெட் பேல பண்ணலாம். அந்த ஏஜை கிராஸ் பண்ணி எடுக்கும்போது ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வேணா ரெகுலர் பே நான் வந்து கரெக்டாக சொல்லிடுவேன். நீங்கள் ப்ரீமியம் வருஷத்துக்கு ஒருக்கா பே பண்ணுங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா ஆப்பில் போய் ஆக்டிவாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உடனே கால் பண்ணுங்க, உடனே கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்க. இதை எங்கே வாங்கியிருந்தாலும் நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். பட் ஐ ஃபீல் வெரி வெரி பெயின்ஃபுல் அண்ட் பேட். இந்த எக்கனாமிக் ஜீனியஸ், இந்த ஃபினான்சியல் குரூக்கு, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்கேம் அலர்ட் அவேர்னஸ் குரூக்கு வந்துட்டு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, they have not spoken to this women because they have not combined issuing the policy and also listening to stories of women who lost their husband who did not got the claim. எத்தனை பேர்ட்ட நீங்க பேசியிருக்கீங்க? நானும் பேசுனது கம்மி தான். நேற்று ஒருத்தங்களுக்கு கால் வந்துச்சு. அதே டைம்ல வந்துட்டு மின்டோட எடிட்டர் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கிறாரு, ரெகுலர் பேல பண்றதுனால எவ்வளோ நீங்க மிச்சம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்புறாரு. சார், இந்த வேலையை நான் விட்டுறேன், எனக்கு வந்து வேற மறுபடியும் ஐடி ஒரு வேலைக்கு வாங்கி கொடுங்க, நான் முதல்ல சேர்ந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட. ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், எதுக்காக சொல்றாங்கிற லாஜிக்கே புரிஞ்சுக்காம காசை மிச்சம் பண்றேன்னு சொல்லிட்டு ரெகுலர் பேல பே பண்றதும் பண்ணாது உங்க இஷ்டம் தான். பட் ஐ லாஜிக்கலி டெல் திங்ஸ் டு மை கிளைண்ட்ஸ்.
தட் அவங்க ப்ரீமியம் வந்து 1 மந்த் 1.5 மந்த் இன்கம்குள்ளே இருந்துச்சுன்னா லிமிடெட் பே போகலாமான்னு கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். தென் இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லிடுவேன். பியாண்ட் திஸ் ஐ cannot do anything பிகாஸ் த இண்டஸ்ட்ரி லவ்ஸ். ஏன் என்னுடைய இதை சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க பெருசா, ஏன் லைக் பண்ண மாட்டாங்கன்னா கன்சல்டிங் ஃபீ கேட்கறது பிடிக்காது, நெஞ்சு வலிக்குது நிறைய பேருக்கு. ரெண்டாவது என்ன பிடிக்காதுன்னா உண்மையை பேசினா பிடிக்காது. மூணாவது என்ன பேசுறதுன்னா, see you have to see this industry after working in this industry. நிறைய ஃபினான்ஷியல் பிளானர் இருக்காங்க, இந்த பிராண்ட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒவ்வொரு பிராண்ட்ல என்ன நடக்குன்னு தெரியுமா? ஐ நோ தட். ஐ டோன்ட் டூ தட் பிஸ்னஸ், பட் ஐ டூ கன்சல்டிங். ஸோ இன்டெப்த் நாலேஜ் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் பிகாஸ் சம் பீப்புள் ஹவ் ட்ரஸ்டட் மீ. 100 பேர் என்ன நம்பாட்டி 4 பேர் ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வை ஐ மேக் திஸ் வீடியோஸ் ஃபார் தோஸ் 4 people alone. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. உங்க டெர்மினல் பர்ச்சேஸ் பாஸ்ல ஒரு கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும், டைம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் சொல்றதை கேட்காதீங்க, நிறைய பேர் கேட்கறது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.